Hi Shinobis, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ நான் பார்க்க போறோம் அப்படினா நம்ம Naruto சீரிஸ்ல இருக்கிற சில கேரக்டரோட நிக்நேம்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த சில கேரக்டர் எப்படி பட்டாங்க அப்படினா அவங்க பண்ண சில சம்பவம் 5 கிரேட் நேஷனல்ல அதிர வச்சிருக்கோம். அவங்களே தெரிய வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட 5 பேரை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி வச்சுக்கோங்க. வீடியோக்கு புதுசா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. So வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். Fifth place இருக்கிறது ஜாபுசா. ஜாபுசாக்கு என்ன நிக்நேம் வச்சிருக்காங்கன்னா the demon of hidden mist village. மிஸ்ட் வில்லேஜ்ல ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் நம்ம ஜாபுசா. இவருக்கு எப்படி இந்த நிக்நேம் வந்துச்சுன்னா அவர் கெனினா இருக்கிற டைம் பீரியட் அவர் கூட இந்த கெனின்ஸை கொலை பண்ணிருப்பாரு. 1 இல்ல 3 இல்ல 100 கெனின் கிட்ட கில் பண்ணிருப்பாரு. அதனால தான் இவருக்கு the demon of hidden mist village என்ற பேரே வந்தது. ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது சாசுகே உச்சிகா. இவரோட நிக்நேம் என்னன்னு பார்த்தோம்னா the last உச்சிகா. எதுக்கு இவருக்கு இந்த பேர் வந்ததுன்னா இந்த சாசுகே உச்சிகாவை the last உச்சிகாவை கிட்டத்தட்ட 5 கிரேட் நேஷனலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அவர் பண்ண சம்பவம் அந்த மாதிரி நம்ம இட்டாச்சி டாண்டா சொன்ன பேச்சை கேட்டு இட்டாச்சியோட விருப்பம் இல்லாமலே அவங்க கிளானை கொல்லுவான். இட்டாச்சி கூட ஒபிடோ சேர்ந்து கொல்லுவான். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிளானை கொண்டுங்கனே வரும்போது லாஸ்டா சாஸ்கே இருக்கும்போது அப்ப நம்ம இட்டாச்சி சாஸ்கே கொல்லாம விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம இட்டாச்சி ஒபிடோ சாஸ்கே மட்டும் தான் உச்சிகா கிளான்ல லாஸ்டா இருந்திருப்பாங்க. அப்புறம் இட்டாச்சி அண்ட் ஒபிடோ இருந்ததுக்கு அப்புறம் நம்ம சாஸ்கே மட்டும் தான் அந்த கிளான்ல லாஸ்டா இருந்திருப்பாங்க. அதனாலதான் இவருக்கு லாஸ்ட் உச்சிகான்ற பேரே வந்தது. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது சிசுயி உச்சிகா. இவருக்கு என்ன நிக்நேம் இருக்குன்னா பாடி ஃபிளிக்கர் என்ற இந்த நிக்நேம் இருக்கு. இது மட்டும் இல்ல இன்னும் 2 நிக்நேம் இருக்கு. ரெண்டாவது நிக்நேம் பாத்தீங்க அப்படின்னா the டெலிபோர்ட்டர் அண்ட் மூணாவது நிக்நேம் the god of genjutsu. என்ன ப்ரோ சொல்றீங்க இவருக்கே god of genjutsuன்ற ஒரு நிக்நேம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவருக்கு ஏன் பாடி ஃபிளிக்கர் அண்ட் டெலிபோர்ட்னு பேர் வந்ததுன்னா இவர் யூஸ் பண்ண டெலிபோர்ட்டிங் ஜுட்சு தான். செகண்ட் கிரேட் நிஞ்சா வரை தேர்ட் கிரேட் நிஞ்சா வரலாம் இந்த ஜுட்சு யூஸ் பண்ணி தான் பட்டைய கலைப்பார் நம்ம சிசுயி உச்சிகா. இந்த ஒரு காரணத்தினாலே 5 நேஷனலுக்குமே இவரை தெரியும். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது மைட் காய். மைட் காய்க்கு என்ன நிக்நேம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெட் பீஸ்ட் ஆஃப் டில்லி. இவருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு கிரீன் பீஸ்ட்ன்ற ஒரு பேர் இருந்தது. நம்ம அவரை கிரீன் பீஸ்ட்னு கூப்பிடுறோமோ இல்லையோ பட் அவரே அவரை கிரீன் பீஸ்ட்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ரெட் பீஸ்ட் எப்படி பேர் வந்ததுன்னா ஃபோர்த் கிரேட் வரல மாதராவை யாருமே தொடாத நிலைமையில இருக்கும் போது இவர் தான் அவரோட தாய் ஜுட்ஸை யூஸ் பண்ணி 18 கேட்டை ஓபன் பண்ணி நம்ம மாதரா வாயில இருந்து ரத்தம் வர வச்சிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு ரெட் பீஸ்டாட்ட வேலை செஞ்சிருப்பாரு. அதனால ரெட் பீஸ்ட் ஆஃப் தி லீஃப்னே அழைக்கப்படுது. இவர்கிட்ட அந்த கிரீன் பீஸ்ட் பட்டம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராக்கி கிட்ட போயிடுச்சு. பட் இவருக்கு ரெட் பீஸ்ட்னு பேரை வச்சது சும்மா சொல்லக்கூடாது, ஒரு காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆஷிராமா செஞ்சு. ஆஷிராமா செஞ்சுக்கு என்ன நிக்நேம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா the god of shinobi. இவருக்கே இந்த god of shinobi பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா இவரோட பவர் தான். அதுவும் முக்கியமா சொல்ல போனா உட்ரில் கேகே கென்காயில உட்ரில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேகே கென்காய். அப்படிப்பட்ட கேகே கென்காய் இவர்கிட்ட இருக்கும். இவருக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுக்கவும் யாரும் இல்ல. ஏன்னா நருட்டோ சீரிஸ்ல காமிச்சிருக்கவும் மாட்டாங்க. நம்ம மாதரா எவ்வளவு பேர் ஆளுன்னு தெரிஞ்சிருக்கும். உச்சிகா கிளானும் எவ்வளவு பெரிய கிளான்னு தெரிஞ்சிருக்கும். ஒச்சுசுகிக்கு அடுத்து உச்சிகா கிளான் தான் ஒரு பெரிய கிளானாவே நருட்டோ சீரிஸ்ல இருந்தது. அப்படிப்பட்ட கிளான்ல பிறந்தவர் தான் நம்ம மாதரா. சின்ன வயசுல மாதரா கிட்ட எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பவர்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியும். அவர் வளர வளர ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டே வருவாரு. பட் அப்படியே ஆசிரம சைடு வந்தா அப்படின்னா அவரும் பவர்ஃபுல்லா தான் இருப்பாரு. மாதராவோட பவர்ஃபுல்லா கேட்டீங்கன்னா இல்ல, அது சின்ன வயசு. அப்படியே பெரிய வயசுல வந்தோம்னா மாதரா கிட்ட சுசானோ நைன்டெயில்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்லாம் இருந்தாலுமே நம்ம ஆஷிராமா அந்த உட்ரில்ஸை வச்சு நம்ம மாதராவை டிஃபீட் பண்ணிருப்பாரு. ஒரு வாட்டி டிஃபீட் பண்ணிருக்க மாட்டாரு, கிட்டத்தட்ட 3 வாட்டி டிஃபீட் பண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு மாசான கேரக்டராவும் இருந்திருப்பாரு நருட்டோ சீரிஸ். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தெரிவிச்சுக்கோங்க. வீடியோக்கு புதுசாக மறக்காம லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அதே மாதிரி நான் இதில் சில விஷயம் தப்பா சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நான் திருத்திக்கிறேன். இதில் வேற 5 கேரக்டர் தான் சொல்லியிருக்கேன். மீதி 5 பார்ட் 2ல போடுறேன். பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வந்தா கன்ஃபார்ம் அன்னைக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 போட ரெடியாக இருக்கிறேன்.